12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4 இரண்டாம் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் சார்புகளுக்கு fx, fy காண்க. மேலும் fxy சமம் fyx என காட்டுக என 3 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது fx, y சமம் 3x by y plus sin x என கொடுக்கப்பட்டுள்ளது. fx எனும் பொழுது xஐ பொறுத்து வகைப்படுத்துகிற சார்பை fx ஆனது பின்ன வடிவத்தில் இருக்கிறதுனால u by vக்கான வகையீட்டை பயன்படுத்துகிறோம். u by vயின் வகையீடானது v u dash minus u v dash by v ஸ்கொயர் ஆகும். அப்போ vயின் மதிப்பு y plus sin x v u dash எக்ஸை பொறுத்து எக்ஸை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1, 3 பெருக்கல் 1 மதிப்பு 3 மைனஸ் u v dash எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது y 0 ஆயிடும். sin xின் வகையீடு cos x ஆகும். by v ஸ்கொயர் vயின் மதிப்பானது y plus sin x whole ஸ்கொயர். இதை பெருக்கிறோம். 3 பெருக்கல் y plus sin x மைனஸ் 3x ஒரு cos x by y plus sin x whole ஸ்கொயர் என்பது fxஇன் மதிப்பு. fy கணக்கிடலாம். சார்பு yஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது அதே v u by v தான் பயன்படுத்துகிறோம். vயின் மதிப்பானது y plus sin x v u dash uல 3x தான் இருக்குது. எக்ஸுங்கிறது மாறிலியாக அமையும். எனவே yஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 0 ஆயிடும். மைனஸ் u 3x அப்படியே எழுதிடுறோம். yஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது yயின் வகையீடு 1, sin x என்பது 0 ஆயிடும். yஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது by v ஸ்கொயர். v என்பது y plus sin x ஒரு ஹோல் ஸ்கொயர். இதனுடைய சுருக்கம் முதல் உறுப்பு 0 ஆயிடும். 1 பெருக்கல் 3x எனும் பொழுது மைனஸ் 3x பை பகுதி மதிப்பானது y plus sin x ஹோல் ஸ்கொயர் ஆகும். அடுத்து fxy கணக்கிடலாம். இந்த fxy என்பதை எப்படி எழுதலாம்னா டோ ஸ்கொயர் f பை டோ எக்ஸ் டோ எஃப்னு எழுதலாம். அதாவது டோ பை டோ எக்ஸ் பெருக்கல் டோ எஃப் பை டோ y. இதுதான் fxyக்கு உண்டான விளக்கம். அதாவது fy என்ற சார்பை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். fy என்ற சார்பை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தலாம். இப்போ டோ பை டோ எக்ஸ்ன்னு எழுதிட்டு fyயின் மதிப்பை எழுதிக்கலாம். fyயின் மதிப்பானது மைனஸ் 3x பை y பிளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் என்பது fyயின் மதிப்பு. எக்ஸை பொறுத்து இந்த சார்பை வகைப்படுத்தலாம். v u dash vயின் மதிப்பு y பிளஸ் சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். u dash எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிற எக்ஸின் வகையீடு 1 மைனஸ் 3 பெருக்கல் 1 மதிப்பு மைனஸ் 3 மைனஸ் u v dash மைனஸ் 3x u v dash என்பது y plus sin x ஹோல் ஸ்கொயரை வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 2 பெருக்கல் y plus sin x. பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தும் பொழுது yயை வகைப்படுத்திட்டோம்னா மதிப்பு எக்ஸை பொறுத்து 0 ஆயிடும். sin xின் வகையீடு cos x ஆகும். பை பகுதி மதிப்பானது v ஸ்கொயர். இப்போ vயின் மதிப்பு y plus sin x ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். இதனுடைய சுருக்கம் மைனஸ் 3 y plus sin x ஒரு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் 2 மதிப்பானது 6x y plus sin x பெருக்கல் cos x ஆகும். பை பகுதி மதிப்பு y plus sin x ஸ்கொயர் பெருக்கல் ஸ்கொயர் எனும் பொழுது 2 பெருக்கல் 2 மதிப்பானது 4, பகுதி மதிப்பு 4. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இரண்டும் சமமான பார்க்கணும். fxyயும் fyxும் சமமான பார்க்கணும். fxy கணக்கிட்டுட்டோம். அடுத்து fyx கணக்கிடலாம். fyx கணக்கிடும் பொழுது டோ ஸ்கொயர் f பை டோ y டோ எக்ஸ் டோ ஸ்கொயர் f பை டோ y டோ எக்ஸ். இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்? டோ பை டோ y இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ்ன்னு பிரித்து எழுதலாம். அதாவது fx என்ற சார்பை yஐ பொறுத்து வகைப்படுத்தணும். டோ பை டோ y எழுதிட்டு fx என்ற சார்பின் மதிப்புகளை எழுதிக்கலாம். சார்பு fx என்பது என்ன இருக்கு? 3 என்ற எண் இரண்டலையும் பொதுவாக இருக்கிறதுனால 3 வேணா பொதுவாக நம்ம வெளியில் எடுத்துடலாம். 3 பெருக்கல் அப்போ பிராக்கெட்டில் மீதம் அமையக்கூடியது ஒரு y plus sin x மைனஸ் x cos x பை பகுதி மதிப்பு y plus sin x ஹோல் ஸ்கொயர். y plus sin x ஹோல் ஸ்கொயர் என்பது fxஇன் மதிப்பு. இப்போ fxஇன் மதிப்பை கொடுத்துட்டு 3 என்ற கெழுவை நம்ம முன்னாடி எழுதிக்கலாம். மீதம் இருக்கக்கூடிய மதிப்பை வகைப்படுத்தும் பொழுது v u dash vயின் மதிப்பானது y plus sin x ஹோல் ஸ்கொயர். u dash என்பது தொகுதி மதிப்பை வகைப்படுத்தலாம்.
எக்ஸை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். ஒய்யின் வகையீடு 1, sin x என்பது 0 ஆகிடும். அடுத்த உறுப்பு ரெண்டுமே எக்ஸ் இருக்கிறதுனால அதுவும் 0 ஆகிடும். மைனஸ் ஒய் ப்ளஸ் sin x மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு. u மதிப்பு எழுதியாச்சு. v டேஷ் எனும் பொழுது 2 முன்னாடி வந்துடும், அடுக்கில் 1 குறைஞ்சிரும். y ப்ளஸ் sin x, ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். sin x 0 ஆகிடும். எனவே இந்த ஒரு மதிப்பு தான் இருக்கும். பை பகுதி மதிப்பு என்னது? y ப்ளஸ் sin x ஸ்கொயரு ஒரு ஹோல் ஸ்கொயர். 3 என்ற எண் நமக்கு பொதுவாக அமைந்துள்ளது. அப்போ 3 பொதுவாகவே வெளியில் வச்சுக்கலாம். 3 பெருக்கல் y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர். பிராக்கெட் 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். அடுத்த ஒன்றில் y ப்ளஸ் sin x மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு காஸ் எக்ஸு. ஒரு 2 பெருக்கல் 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான். y ப்ளஸ் sin x பை பகுதி மதிப்பு y ப்ளஸ் sin x ஹோல் பவர் 4. 2 பெருக்கல் 2 எனும் பொழுது மதிப்பானது 4 ஆகும். அடுத்த உறுப்பு 3 பொதுவாகவே வெளியில் வச்சுட்டு y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர். இரண்டாவது உறுப்பில் 2 பெருக்கல் y ப்ளஸ் sin x ஆல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கும் பொழுது மைனஸ் இன்டூ ப்ளஸ்ஸு மைனஸு 2 பெருக்கல் y ப்ளஸ் sin x பெருக்கல் y ப்ளஸ் sin x எனும் பொழுது மதிப்பானது y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர். அடுத்து மைனஸ் இன்டூ மைனஸ் என்னவாயிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும். 2 எக்ஸு காஸ் எக்ஸு பெருக்கல் y ப்ளஸ் sin x பை பகுதி மதிப்பானது y ப்ளஸ் sin x ஹோல் பவர் 4 என அமையும். வெளியில் இருக்கக்கூடிய 3ஆல் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கும் பொழுது 3 பெருக்கல் y ப்ளஸ் sin x ஒரு ஹோல் ஸ்கொயர். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு 3 6 y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு 3 6 எக்ஸு காஸ் எக்ஸு y ப்ளஸ்ஸு sin x பை பகுதி மதிப்பு y ப்ளஸ் sin x ஹோல் பவர் 4. இதனுடைய சுருக்கம் முதல் 2 உறுப்புகளையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா -3 பெருக்கல் y ப்ளஸ் sin x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 எக்ஸு காஸ் எக்ஸு y ப்ளஸ் sin x பை டினாமினேட்டர் மதிப்பானது y ப்ளஸ் sin x ஹோல் பவர் 4. இதை சமன்பாடு 2ன்னு வைக்கலாம். 1 மற்றும் 2ஐ ஒப்பிடும் பொழுது சமன்பாடு 1 மற்றும் 2ஐ ஒப்பிடும் பொழுது 2 உறுப்புகளும் நமக்கு சமமாக அமைந்துள்ளதால் இதற்கான தீர்வு therefore 1 மற்றும் 2இலிருந்து fxy ஈக்குவல் டு fyx என்பது சமமாகும். அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது f of x, y சமம் tan inverse of x by y என கொடுக்கப்பட்டுள்ளது. சார்பை வகைப்படுத்தலாம். x மற்றும் y பொறுத்து முதல்ல வகைப்படுத்தலாம். fx என்பது tan inverse of x இன் வகையீடு 1/1 plus x ஸ்கொயர். tan inverse of x இன் வகையீடானது 1/1 plus x ஸ்கொயர் ஆகும். எனவே 1/xக்கு பதிலாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு x by y. அப்போ x by y ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது x ஸ்கொயர் y ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எக்ஸை தவிர எந்த ஒரு உறுப்பு இருந்தாலும் அதனுடைய வகையீட்டை பெருக்கல்ல எழுதணும். அதனுடைய வகையீட்டை எழுதும் பொழுது எக்ஸின் வகையீடு 1, அப்போ 1/y அப்படியே எழுதிடலாம். பகுதி மதிப்பை சுருக்கும் பொழுது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 பெருக்கல் y ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை y ஸ்கொயர் பெருக்கல் 1/y. y ஸ்கொயரான தொகுதிக்கு போயிடும். y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பெருக்கல் 1/y. ஒரு y கேன்சல் ஆக போக மீதம் ஒரு y இருக்கும். எனவே y பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் என்பது fxஇன் மதிப்பு ஆகும். அடுத்து fy என்பது என்னது? ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துவது. அப்போ ஒய்யை பொறுத்து வகைப்படுத்திக்கிட்டோம்னா அதே 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1/1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஒய்யை பொறுத்து வகையிடும் பொழுது ஒய் நமக்கு எங்கே இருக்குது? பகுதியில் இருக்குது. அப்போ பகுதியில் இருக்கிறதுனால எக்ஸு ஒய்ன்னேது மேலே கொண்டு போயிட்டோம்னா எக்ஸ் பவர் -1 எக்ஸ் அப்படியே இருக்கும். இதனுடைய வகையீடு அடுக்கு மைனஸ் முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது -1 எனும் பொழுது மதிப்பானது -2 ஆகும். எனவே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸு பை அடுக்கு கீழே வரப்போ ப்ளஸ்ன்னு ஆகிடும் ஒய் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பானது மைனஸ் எக்ஸ் பை ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது -x பை ஒய் ஸ்கொயர் என்பது வகையீடு ஆகும். இங்கே சுருக்கிறோம்.
பகுதியை சுருக்கும் பொழுது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் ஒரு பெருக்கல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் மேலே நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பெருக்கல் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகும். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகும். கணக்கிட வேண்டியது எஃப்எக்ஸ்ஒய்யும் எஃப்ஒய்எக்ஸும் சமமான காட்டணும். முதல்ல எஃப்எக்ஸ்ஒய் கணக்கிடலாம். இந்த எஃப்எக்ஸ்ஒய் எப்படி எழுதிக்கலாம்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எஃப் டோ எக்ஸ் டோ ஒய்னு கொடுக்கலாம். இதை டோ பை டோ எக்ஸ் பெருக்கல் டோ எஃப் பை டோ ஒய்னு பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா டோ பை டோ எக்ஸின் மதிப்பு டோ எஃப் பை டோ ஒய்ங்கிறது என்ன? மைனஸ் எக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகும். எக்ஸை பொறுத்து சார்பை வகைப்படுத்திட்டோம் அப்படின்னா மதிப்பானது யூ பை வியை பயன்படுத்துகிறோம். யூ பை வியின் வகையீடானது யூ பை வியை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது வி யூ டேஷ் மைனஸ் குறிய வேணால் பொதுவாக வெளியில் வச்சுட்டு வி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு பகுதியை வகைப்படுத்திக்கிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x ஒய் ஸ்கொயர் என்பது 0 ஆகிடும் பை வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆகும். இதனுடைய சுருக்கம் வெளியில் மைனஸ் குறி இருக்குது. ஒன்றால் பெருக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆகும். மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். மைனஸால் பெருக்கும் பொழுது மதிப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். சமன்பாடு 1 என அமைக்கலாம். இது எஃப்எக்ஸ்ஒய்யின் மதிப்பு. அடுத்து எஃப்ஒய்எக்ஸ் என கணக்கிடலாம். எஃப்ஒய்எக்ஸ் என்பதை டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் டோ எக்ஸ்ன்னு எழுதலாம். இதை எப்படி பிரித்து எழுதலாம்? டோ பை டோ ஒய் பெருக்கல் டோ எஃப் பை டோ எக்ஸ்ன்னு பிரித்து எழுதிக்கலாம். டோ பை டோ ஒய் அப்படியே எழுதிட்டு டோ எஃப் பை டோ ஒய்க்கு டோ எஃப்க்கு பதிலாக எஃப்எக்ஸின் மதிப்பை பிரதியிட்டு எழுதலாம். எஃப்எக்ஸுங்களோட மதிப்பு என்ன? ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். யூ பை வியை பயன்படுத்துகிறோம். வி யூ டேஷ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது ஒய்யின் வகையீடு 1 மைனஸ் யூ ஒய் அப்படியே எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரின் வகையீடு எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆகிடும். ஒய் ஸ்கொயரின் மதிப்பு 1 பை வி ஸ்கொயர். வி ஸ்கொயர் எனும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஒன்றால் பெருக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். மேலும் இதை சுருக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 ஒய் ஸ்கொயர் எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இது சமன்பாடு 2. சமன்பாடு 2 1 மற்றும் 2 இரண்டையும் ஒப்பிடும் பொழுது therefore fxy மற்றும் fxyx என்பது சமமாகும். மூன்றாவது சார்பாக கொடுக்கப்பட்டுள்ளது f of x, y என்பது ஒரு cos of x ஸ்கொயர் மைனஸ் 3xy என கொடுக்கப்பட்டுள்ளது. கணக்கிட வேண்டியது fx மற்றும் fy தான் முதல்ல கணக்கிடுவோம். fx எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது காசின் வகையீடு மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய அதாவது மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xyன்னு எழுதிட்டோம். எக்ஸை தவிர எந்த உறுப்பு இருந்தாலுமே பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்திட்டு எழுதணும். எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடானது 2x 3xyயை வகைப்படுத்தும் பொழுது எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். 3 பெருக்கல் 1 பெருக்கல் y எனும் பொழுது மதிப்பானது 3y என அமையும். fy கணக்கிடலாம். அடுத்தது fy என்பது cos xின் வகையீடு மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆகிடும். ஒய்யின் மதிப்பு 1 மைனஸ் 3x என அமையும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 பெருக்கல் எக்ஸ் 3xை முதல்ல எழுதிட்டு ஒரு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy என்பது fyயின் மதிப்பு. fxy எப்படி விரிவாக்கம் செய்யலாம்? டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் டோ ஒய் டோ பை டோ எக்ஸ் பெருக்கல் டோ எஃப் பை டோ ஒய்னு பிரித்து எழுதிக்கலாம். டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படியே எழுதிட்டு டோ எஃப் பை டோ ஒய்க்கு பதிலாக மதிப்பை பிரதியிடுறோம். 3x பெருக்கல் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xyங்கிற மதிப்பை எடுத்து எழுதிடலாம். எக்ஸை பொறுத்து சார்பை வகைப்படுத்துகிறோம். 3 என்ற மதிப்பு அப்படியே இருக்கட்டும்.
3x. sin xஐ வகைப்படுத்திக்கிட்டோம்னா காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. எக்ஸை பொறுத்த வகையீடு என்பதால் எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 2x. ஒய் அப்படியே இருக்கும். 3xyயில் எக்ஸை வகைப்படுத்திக்கிட்டோம்னா 1, எனவே மதிப்பு -3y. u v டேஷ் போட்டாச்சு. அடுத்து v u டேஷ் 3 sin ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xyங்கிறது அப்படியே இருக்கும். எக்ஸை வகைப்படுத்திக்கிட்டோம்னா மதிப்பு 1, எனவே தேவையான மதிப்பானது 3x காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy பெருக்கல் 2x மைனஸ் 3y. ஒன்றால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் 3 sin ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy ஆகும். இது சமன்பாடு 1. அடுத்து கணக்கிட வேண்டியது fyx. டோ ஸ்கொயர் f பை டோ y டோ எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதை எப்படி பிரித்து எழுதலாம்? டோ பை டோ y பெருக்கல் டோ f பை டோ எக்ஸ்ன்னு பிரித்து எழுதிட்டோம்னா டோ பை டோ y பெருக்கல் டோ f பை டோ எக்ஸின் மதிப்பை எடுத்து எழுதிடலாம். மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy பெருக்கல் 2x மைனஸ் 3y என்பது டோ எஃப் பை டோ எக்ஸின் மதிப்பு ஆகும். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்துகிறோம். மைனஸ் குறிய பொதுவாக வெளியில் எடுத்துட்டு முதல் உறுப்பு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xyயை யூவாக வச்சுட்டு 2x மைனஸ் 3yயை விஆ எடுத்துட்டு அதை வகைப்படுத்திக்கிட்டோம்னா ஒய்யை பொறுத்த வகையீடுங்கிறதுனால 2x 0 ஆயிடும். 3yயை வகைப்படுத்திக்கிட்டோம்னா ஒய்யின் வகையீடு 1, 3 பெருக்கல் 1 3 என அமையும். u v டேஷ் எழுதியாச்சு. ப்ளஸ் v u டேஷ் எனும் பொழுது 2x மைனஸ் 3y 2x மைனஸ் 3y v u டேஷ். சைன் எக்ஸின் வகையீடானது காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. எக்ஸை தவிர எந்த ஒரு உறுப்பு இருந்தாலும் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை வகைப்படுத்தணும். எக்ஸ் ஸ்கொயரின் வகையீடு 0 மைனஸ் 3xy ஒய்யை வகைப்படுத்திக்கிட்டோம்னா மதிப்பு 1, 3 பெருக்கல் 1 3x பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் 3x ஆகும். பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் பெருக்கும் பொழுது முதல் உறுப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வெளியில் minus 3 இருக்கு. அல்லது இன்னும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிட்டோம்னா சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy 0 மைனஸ் 3 எனும் பொழுது மைனஸ் 3 ப்ளஸ் 2x மைனஸ் 3y பெருக்கல் காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy மைனஸ் 3x. இனி மைனஸால் பெருக்கும் பொழுது முதல் உறுப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 3 சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy. அடுத்த உறுப்பு மைனஸ் 3xோட மைனஸை பெருக்கும் பொழுது ப்ளஸ்ன்னு வந்துடும். ப்ளஸ் 3x ஒரு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3xy அது இல்லாமல் பெருக்கல் 2x மைனஸ் 3y என அமைகிறது. இது சமன்பாடு 2ன்னு கொடுக்கலாம். சமன்பாடு 2. 1 மற்றும் 2ஐ ஒப்பிடும் பொழுது 2 மதிப்புகளும் ஒன்றுக்கொன்று சமம். இப்போ 1 மற்றும் 2இலிருந்து தீர்வு என்ன சொல்லிடலாம்? therefore fxy equal to fyx என்பது சமம் ஆகும்.